இதுதான் ஆன்லைன்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய தவக்கல மசாஜர். இதை நீங்க ஆன் பண்ணிட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, ஆஹா இன்பமா இருக்குதையா ஏன்டா பச்சை போய் பேசுற அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்றத நான் சொல்றேன். முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மசாஜ் அப்படின்றது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தேவை அப்படின்றது கிடையாது. ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியும், அவங்களோட மசிலோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியும் இந்த மசாஜ் அப்படின்றது மாறுபடும். இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா, கையால மசாஜ் பண்ற மாதிரியே உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருப்பாங்க. ஆனா மேட்டர் வந்து அப்படி கிடையாது. இதுல என்னதான் கை மாதிரியான அந்த கட்டை விரல், விரல்லாம் குடுத்திருந்தாலும் கூட, இது உள்ள இருக்கக்கூடியது மோட்டர் தான். இந்த மோட்டரை நீங்க ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, 2 கைகளுக்கும் இடையில மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்னு ஒண்ணு உருவாகுது, மினிமம் டிஸ்டன்ஸ்னு ஒண்ணு உருவாகுது. ஸோ இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் நமக்கு இங்க கழுத்துக்கிட்ட டைட் ஆகும்போது, அதுவா ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகிக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அட்ஜஸ்ட் ஆகாது. இது ரொம்ப ஹார்டா அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் புடிச்சு அழுத்துது. உங்களுக்கு புரியுறதுக்காக இதுக்கு இடையில என்னோட விரலை வைக்கிறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் விரலை வைக்கும்போது அதை பிடிச்சி அப்படியே வந்து க்ரஷ் பண்ணிடுது. இது ரொம்ப பிடிச்சி க்ரஷ் பண்ணிருச்சு, வலிக்குது. உள்ள உண்டியல் சத்தம் கேட்குதே. அதனால இது ஒரு சேஃபான ப்ராடக்ட்லாம் கிடையாது. சரி, இது ஆக்சுவல் யூஸ் கேஸ்ல இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை கழுத்தில் மாட்டி யூஸ் பண்ணும்போது எனக்கு இது ஆக்சுவலி ஒரு பெயின்ஃபுல்லான ஒன்றா தான் இருக்குது. அந்த அளவுக்கு இது சாஃப்டாவோ இல்லை ரிலாக்ஸிங்காவோ எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஆனால் நம்ம எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கொஞ்சம் லூஸாக மாட்டினோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எதுவும் பெயின் எதுவும் இல்லை. இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ஒரு டேஞ்சரான ப்ராடக்ட். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாம் விற்கிறவங்க தயவு செஞ்சு அது நம்ம மக்களுக்கு செட் ஆகுமா, அதனால எதுவும் பாதிப்புகள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதை வீங்க. ஆனால் அவனானா எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, இது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட், பக்கத்து கடைக்காரர் 2000 ரூபாய்க்கு தராரு, நான் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லி. எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? அதனால அந்த மாதிரி கூறுகட்ட ப்ராடக்ட்ஸ்ல இருந்து மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்.